ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளான் கேம்ஸு எப்படிலாம் கலெக்ட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் கலெக்ட் பண்ண போகிறோம். அப்படி தானே நம்ம கிளான் கேம்ஸ் வந்து நியூ சூப்பர் கிளான் கேம்ஸ் 10,000 முடிக்கணும். ஸோ நம்ம பசங்க முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தான் இதை கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளான் இதெல்லாம் எதுவுமே நீ டச் பண்ண போகும்போது ரிவார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு தேவை 20 ஜெம் கலெக்ட் பண்ணியாச்சு, பிடிச்சாச்சா. அதுக்கப்புறம் இது என்னது, 10 ஜெம் கேம்ஸ் இன்ஸ்டியூட் ஒரு மேஜிக் ஸ்டோரேஜஸ் ஃபுல்லு. இது ஒரு 10 ஜெம் வந்துடும். எப்படி இருந்தாலும் சேல் பண்ணுறது தான். இது என்னது, இது தேவையில்லை. இது ஓகே, இது போட்டுருவோமா? மேக்ஸிமம் லெவல் பூஸ்ட்டு ட்ரூப்ஸு. ஓகே, இதுவும் ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட. சரி, ஓகே, இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். 10 ஜெம்மு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 ஜெம்மு. இதுக்கப்புறம் 6 வால் ரிங்கு. இதுக்கப்புறம் ரூன் ஆஃப் கோல்டு, பில்ட்ரு கோல்டு. இதுக்கப்புறம் 100 ஜெம்மு. ஓகேவா? கலெக்ட் பண்ணியாச்சு காய்ஸ். 1478 ஜெம்மு வந்துருச்சு. ஸோ எனக்கு புக் ஆஃப் ஹீரோ வேணும், க்ளைம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம க்ளைம் பண்ணியாச்சு. நமக்கு தேவையானதெல்லாம் ஜெம்மும் நமக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு. இன்னும் 30 ஜெம் இருந்தால் போதும். நம்ம வந்து என்னது நம்மளுடைய இந்த ஜிம்மில் போயிட்டு இந்த எக்யூப்மெண்ட் வாங்க போகிறேன். ராக்கெட் ஸ்பேர். உங்களுடைய என்ன சஜஷன் சொல்லிட்டு இல்லையே நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இதை தான் வாங்க போகிறேன். டெசிஷன் எடுத்திருக்கேன், பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதை வச்சு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நம்மளுடைய செகண்ட் ஐடியிலையும் போயிட்டு கிளானில் வந்து ரிவார்ட்ஸ் எடுப்போம். இது செகண்ட் ஐடி. இதில் போயிட்டு எப்போ 20, அப்புறம் இந்த 10, இதுவும் தான். இதில் இருக்குது. ஓகே, வேணுங்கிறப்ப நான் செல் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஸ்பெல்லாக வாங்குகிறேன். ஓகேவா? இது அப்புறம் இதில் ரிங்கு எல்லாமே கீழே 4மே ஒரே இதில் வருங்க கைஸ். ஃபுல்லாக 3ஆவதாக இருக்கிறது தான் வருது. இது ரூன் ஆஃப் கோல்டு தான் எனக்கு வேணும். அப்புறம் இதில் வந்து 100 ஜெம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எனக்கு புக் ஆஃப் ஹீரோ வேணும். இதுவும் கலெக்ட் பண்ணிட்டேன். வாவ், கலெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, எல்லாமே முடிச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் யூ கெப்ட் யுவர் பிளேசஸ் சேம் லீக். இதில் எங்கே கைஸ் உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரேங்கட் பேட்டில். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்னுடைய ரேங்கட் பேட்டில் வந்து நான் தான் கைஸ் ஃபஸ்ட் லெவலில் இருந்தேன். அது உங்களுக்கு காட்டன் லீடர் ஸ்போர்ட்ஸில் காட்டுன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே இவனுக்கு போட்டானுங்க போல். டோர்னமெண்ட் இன்டர்வியூவில் இங்கே பாருங்கள், டோர்னமெண்ட் டீட்டெயிலு, பேட்டில் லாகு எல்லாமே பாருங்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் 99. மற்ற எல்லாம் 40, 22 ஒருத்தர் இருக்குது. ஓகே, நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு. பட் டிஃப்ரென்ஸை பாருங்கள், மாசாக இருக்கா. இது மாற்றினேன் காய்ஸ், நான் லேஅவுட் மாற்றினேன். மேபி அதனால தான் இருக்கலாம். பட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கோம். 690 எடுத்து 8 டிஃபென்ஸ் தான். இத்தனைக்கும் 14 கூட ஃபுல்லாக அடிக்கல. 8 தான் வந்துருக்கு 14/14. பட் ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நீ கேம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. சரி, என்னோடய டிஃபென்ஸ் வந்து என்ன இருக்குது ரேங்கட் பெட்டில்னு பார்த்துருவோமா? ஓகே, நான் கீழே இருந்து வரேன். 8 டிஃபென்ஸும் நம்ம டக்குன்னு பார்க்க முடியாது. ஓகே, இது வந்து பழசு. இந்த இதில் வந்து பழசு. ஓகேவா? ஏன்னா நான் பழசு உங்களுக்கு வந்து நான் காட்ட விரும்பலை. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8ல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அட்டாக் லாக்காக பார்க்குறோம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம பார்த்துருவோம் கொஞ்சம் டக்குன்ட்டு. பட் ஆனால் இது வந்து நான் அட்டாக் பண்ண லாக் கைஸ். நான் அட்டாக் லாக்கை உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. ஏன்னா என்னோடய அட்டாக் லாக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் டிஃபென்ஸ் லாக்கு தான் கால் பண்ண விரும்புகிறேன். சரி, ஓகே, டிஃபென்ஸ் லாக் பார்ப்போமா? வரிசையாக பார்ப்போம். இதுதான் என்னோடய பேஸ். ஓகேவா? என்னுடைய ரேங்கட் பேட்டில் பேஸு. இது எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 o'clock லைன்லேருந்து எல்லா ட்ரூப்ஸும் இறக்குறாங்க. கிளான் கேசிலேருந்து எல்லா ட்ரூப்ஸும் மெயினான ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் தான் யூஸ் பண்ணியிருக்காப்புல. மைனர் விசாடும் ஏன் இப்படி யூஸ் பண்ணியிருக்காப்புலன்னு தெரியல எனக்கு. பட் இவர் என்ன லெவலில், இவரும் சேம் 25th லெவலில் தான் இருக்காப்புல. டைட்டனில் தான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக 2 ஸ்டார் எடுத்துடுறாங்க. பட் ஆனால் 1 ஸ்டாருக்கு நம்ம பிளான் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் லாக்கில் அடுத்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இவர் வந்து ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனும் இந்த ட்ராகன் எடுத்து வந்திருக்காப்புல.
ப்ளம்பை உள்ளார இறக்கிருக்காப்புல. உள்ளார இறக்கணும். ஈஸியாக ப்ளம்பை உள்ளார இறக்கி ஈஸியாக TH 17 அடிச்சிடறானுங்க கைஸ். 2 ஸ்டார் எடுத்துடுறாங்க. ஓகே 2 ஸ்டார், இவனும் 2 ஸ்டார். பட் எப்படிலாம் அடிக்கிறாங்களாம் பாருங்கள். நம்ம பேச பிடிச்சி கொலை பண்ணிடுறானுங்க. ஆனால் 2 ஸ்டார் எடுத்துறானுங்க. எப்படி அந்த இவன் 1 ஸ்டார் தான் எடுத்துறான் 70. எங்கெங்கெல்லாம் அட்டாக் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பாருங்கள் கைஸ். ஓகேவா, எங்கே அடிக்கிறான் ஃபஸ்ட்டு? ஓகே சூப்பர் ஆர்ச்சர் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கான். ஓகேவா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இது என்ன புது அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஓகே 2 o'clock லைனில் ஃபுல்லாக கிளான் கேஷில் பாருங்களேன். டவுன் ஹால் அடிக்கலான்னு பார்த்துருக்கான். டவுன் ஹால் அடிக்க முடியல. ரவுண்டு அடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இது ஒரு ரவுண்டுக்கும் இந்த பேஸ் வந்து செட் ஆகும் போல. கண்டிப்பாக வந்து பேஸ் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பேஸ் லிங்க் நான் போட்டு விட்றேன். முடிஞ்சு போச்சா. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரஷ்ஷாக கொண்டு தான். இன்னும் வந்து TH 17 மேக்ஸ்லாம் வரல. இன்னும் 17 மேக்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நல்ல டிஃபென்ஸ் கொடுக்குது. பட் ஆனால் வரவனும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கான். ஏன்னா நம்மளும் லோ அவனும் லோ. அதனால் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா, 2 பார்த்துச்சா, அடுத்தது 3. சரி 3 பார்த்துட்டோம். அடுத்தது 4 வந்து 55% தான் அடிச்சிருக்கான். என்ன யூஸ் பண்ணியிருக்கான் இங்கே பாருங்க கைஸ். இவங்கெல்லாம் என்ன பைத்தியக்கிற மாதிரி வரானுங்க. ஃபுல்லாக ஒன்லி வந்து இதை வச்சு மட்டும் முடிச்சிடலான்னு பார்த்துட்டு வரானுங்க கைஸ். எப்படி கைஸ் அது முடியும்? மேபி சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க இருக்குன்னா உள்ளார வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் எடுத்துகிட்டு வரோம். வீட்டு டவுன் ஹால் வந்து இடிக்கலான்னு பார்க்குறான். டவுன் ஹால் இடிக்க முடியல போல். ஆனால் எப்படி துடிக்கிறான் பாருங்க கைஸ். அவனுடைய எதுவும் ஒருத்தன் உள்ளார பூந்துருக்கான். அது அவன் ஆர்சின்னு நினைக்கிறேன். அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ 55%. கைஸ் இவ்வளோ தான் கைஸ். வந்ததே 8 பேர் தான். அதுலேயும் ஒருத்தன் வந்து 87 எடுத்துருக்கான். இவன் தான் வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட மெத்தட் எடுத்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆள். ஓகே 10 o'clock 11 o'clock லைனில் வந்து ஃபுல்லாக ஆர்ச்சர் விட்டு கதையை முடிக்கலான்னு பார்க்குறான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 6 o'clock லைனில் 12 o'clock லைனில் ஃபுல்லாகவே இதை இறக்கி விட்டு இறக்கிருக்கிறான். ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அவன் 3 ஸ்டார் எடுக்கலான்னு நினச்சிருந்துருப்பான். 3 ஸ்டார் எடுக்கலை. மேபி அவன் வந்து டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணல. டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக பண்ண அட்டாக்ல எனக்கே செம்ம காமெடி. ஈஸியாக தான் இருந்தது எனக்கு வந்தது. அதனால தான் நான் வந்து 100% எடுத்தேன். நான் அதெல்லாம் பொய்லாம் சொல்ல விரும்பல. பாருங்கள் இந்தமாரி கிடச்சிச்சா. நான் டோட்டம் ஸ்பெல்லை எப்படி சதற விட்டுருக்கேன்னு பாருங்களேன். உங்களுக்காக 4லேயே வைக்கிறேன். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. வந்து பார்த்திங்கன்னா இறக்கிருக்கேன். ஃபுல்லாகவே 12 o'clock தான் இறக்குறேன். ப்ளம்பை யூஸ் பண்ணி இங்கே வந்து போட்டுறேன். ஃபுல்லாக டோட்டம் ஸ்பெல் தான். டோட்டம் ஸ்பெல்லை இப்போ நான் எங்கே இறக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சவே தெரியாது. பட் ஆனால் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரும்போது பாருங்கள். இங்கே பாருங்கள் டோட்டம் ஸ்பெல் எப்படி நிற்கிதுட்டு. என்னைக்கு ஸோ என்னுடைய அட்டாக் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஈஸியாக வந்ததுனால நான் அடிச்சிட்டேன். காய்ஸ் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் பாருங்கள் காய்ஸ். எனக்கு 1426 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ரைடு வீக்கெண்டு. எனக்கு ஒரு ரைடு வீக்கெண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அதுக்கு முன்னாடி நாள்லாம் போய் பாருங்கள். ரைடு வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் COC விளாட்றாங்களோ அவங்கள ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.